ஒரு நாடு தனக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சிருக்க மாரி, எதிரிகளுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு இன்னொரு பட்டியல் வச்சிருப்போம். அந்த எதிரிகளுக்கு செய்ய வேண்டியத சிறப்பா செஞ்சா தான், நாட்டுக்கு செய்ய வேண்டியத சிறப்பா செய்ய முடியும். இல்லாட்டி செய்ய முடியாம போயிரும். அப்படி கணக்கு பண்ணி, நமக்கு 2 எதிரி தான் இருக்காய்ங்க. ஒண்ணு சீனா, இன்னொன்னு பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? ஏன் அப்புட்ன்னா, ரொம்ப காலம் நம்ம அவனுக்கு செய்யாம இருந்துட்டோம். அதனால தான் இந்தியாவோட சிறப்பு, பெருமை எல்லாம் கொஞ்சம் அடக்கியே வாசிக்கப்பட்டுச்சு. பல கஷ்டங்களையும் நம்ம பட்டோம். இப்பல்லாம் அப்படி இல்ல. நல்லா சிறப்பாவே பாகிஸ்தான கவனிக்கிறோம், செய்யிறோம். வட்டி கூட்டி போட்டெல்லாம் தர்றோம். அதனால பாகிஸ்தானோட அஸ்திவாரமே ஆட்டங்கண்டு தான் இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட காலத்துல பாகிஸ்தான் பெருசா நம்பிக்கிட்டு இருந்தது. அதாவது சில சமயம் இந்த மாரி சூழ்நிலை நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் வந்திருக்கும். உதாரணத்துக்கு ஆஃபீஸ்ல இந்த காலகட்டத்தில ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய பாரு அப்படின்னு யோசிச்சிருப்போம். இல்ல ஒரு பெரிய பிசினஸ் டீல முடிச்சதுக்கு அப்புறம் என்டயர் மார்க்கெட்டே என் கையில வந்துரும் பாரு அப்படின்னு பேசியிருப்போம். இந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாம். இல்ல எல்லாரும் வாழ்க்கையிலயும் அனுபவத்துல இந்த விஷயத்த அனுபவிக்காம இருந்திருக்கவே மாட்டோம். என்ன அப்படின்னா, ஜாதகத்துல இந்த பயிற்சிக்கு அப்புறம் டாப்பா வந்துருவோம் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு படிப்பு ரீதியாவும், இல்ல மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு திருமணத்து ரீதியாவோ, இல்ல வேலைவாய்ப்பு, இந்த மாரி ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் இந்த மாரி பயிற்சி பலன்கள் சொல்லுவார்கள். அந்த விஷயத்த எல்லாரும் கடந்து வந்திருப்போம். ஆனா, அந்த சொன்ன விஷயம் நடக்காம போயிருந்தா, அந்த ப்ரமோஷன் ஆகட்டும், பிசினஸ் டீல் ஆகட்டும், இல்ல ஜாதக பலனாகட்டும், நடக்காம போயிருந்தா அப்படியே அதிர்ச்சியாகும், தூக்கி போடும். சொன்னவன திட்ட ஆரம்பிப்போம். இந்த மாரி பல விஷயங்கள செய்ய ஆரம்பிப்போம். அந்த மாரி தான் எதிரி பாகிஸ்தானோட நிலைமை. பாகிஸ்தான் ரொம்ப காலமா ஆப்கானிஸ்தான வச்சு மஞ்ச குளிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல 10 வருஷம் குப்பை கொட்டுனாலும், அதுல மிகப்பெரிய மைலேஜ் எடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் தான். இன்னும் சொல்லப்போனா ஆப்கான்ல உள்ள மக்களோ, தாலிபான்களோ இல்ல அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய ஏ டூ இசட் எடுத்த மைலேஜ காட்டிலும், பாகிஸ்தான் எடுத்த மைலேஜ் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட பாகிஸ்தான் அமெரிக்கா போனதுக்கப்புறம், இவ்வளவு நாள் ஆப்கான்ல அமெரிக்காவ வச்சு மட்டும் தான் மைலேஜ் எடுத்தேன். இப்ப ஆப்கான்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் வச்சு மைலேஜ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி, கனவு உலகத்துல மிதந்துகிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா, அது கனவு உலகமே கிடையாது. அதுதான் ரியாலிட்டி. அத எப்படி உடைக்க போறோம், பிரேக் பண்றோம் அப்படின்னு சொல்லி, எல்லா நாடுகளும் பல கால்குலேஷன்க்குள்ள போனார்கள். பல உளவுத்துறைகளும் இறங்கி வேலை செஞ்சார்கள். கடைசியில அது கனவு அப்படிங்கிற கேட்டகரியில தான் பாகிஸ்தானுக்கு வந்துருச்சு. ஆப்கானிஸ்தான் முதல் நாள்ல இருந்து, இன்னும் சொல்லப்போனா முதல் நிமிடத்துல இருந்து சொல் பேச்சு கேட்காத பிள்ளையா மாறிப்போச்சு. குறிப்பா இந்த 10 வருஷம் தாலிபான்கள் காட்டுக்குள்ள இருந்ததோட விளைவு, புத்தி மாறுச்சா அப்படின்னு கேட்டா, புத்தியெல்லாம் மாறல. தாலிபான்கள் புத்தி மாறல. ஆனா, அவர்களோட வெளியுறவு கொள்கை மட்டும் மாறிப்போச்சு. முந்தியெல்லாம் பாகிஸ்தான் மட்டும் போதும். மத்த எந்த நாடும் நமக்கு தேவையில்ல. நம்ம வச்சது தான் சட்டம். ஒரு காட்டாறு மாரி தான் சுத்தப் போறோம். நம்ம நிலப்பரப்புக்குள்ள வந்து யாரும் எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்திருக்குமோ என்னமோ! ஆனா இந்த 10 வருஷம் மலை, குகைன்னு வாழ்ந்ததோட விளைவோ என்னமோ, பாகிஸ்தான் தான் நமக்கு முதல் எதிரி. அதே மாரி உலகத்துல எல்லா நாடையும் அனுசரிச்சுக்கிட்டோம்னா, ஆப்கானுக்குள்ள நம்ம வளமையா நல்ல செழிப்பமா வாழ்ந்துட்டு போயிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ள அவர்களோட வெளியுறவு கொள்கை டிசைன் ஆயிருக்கு. இது தெரியல பயப்புள்ள பாகிஸ்தானுக்கு. ஆனா இன்னமும் புத்திசாலி நாடா இருந்திருந்தா, புத்திசாலி உளவுத்துறை, அரசியல்வாதிகள் இருந்திருந்தா, என்டயர் பேச்சுவார்த்தையும் கத்தார்ல தான நடந்துச்சு. அதுல உனக்கு ஒரு சேர் கூட தரலையே! அப்பயே உனக்கு புத்தியில எட்டியிருக்க கூடாதாடா? அப்படிங்கிறது தான் எல்லா நாட்டு உளவுத்துறைகளோட பேச்சா இருக்கு. காரணம் அதுல ஒரு சிங்கிள் பேஜ்ல கூட பாகிஸ்தான் கிடையாது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இப்படி எல்லா விஷயமும் ஜெகஜோதியா பாகிஸ்தானுக்கு எதிரா நடந்து முடியும்போது, பாகிஸ்தான் இப்ப தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு தாக்குதல நோக்கி போகுது. அதுவும் எங்க போது? ஆப்கானுக்குள்ளேயே போறேன் அப்படிங்கிறாய்ங்க. ஆப்கானுக்குள்ள வந்த அப்டின்னா, தர்மடி குடுப்போம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி தாலிபான்களும் பெரிய அளவு எச்சரிக்கைய விடுத்துட்டார்கள். அதே சமயம் தாலிபான்களுக்கு யாரெல்லாம் பேக்கப் இருக்கு அப்டின்னா, எல்லா நாடுகளும் பேக்கப் இருக்கு. எல்லா நாடுகளும் தனித்தனி டீலிங். உதாரணத்துக்கு அமெரிக்காவாகட்டும், இந்தியாவாகட்டும், சீனாவாகட்டும், ரஷ்யாவாகட்டும் எல்லாருமே தனித்தனி டீலிங் போட்டு தாலிபான்களோட அண்டர் கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப தான் வச்சிருக்கார்கள். இதுல விதிவிலக்குன்னு பார்த்தா, பாகிஸ்தானுக்கு மட்டும் இடம் கிடையாது. அண்டர் கிரவுண்ட்லயும் இடம் கிடையாது. வெளிப்படையாவும் இடம் கிடையாது. இப்படி மாறி இருக்கும்போது, பாகிஸ்தான
ஆப்கானிஸ்தான தாக்க முடியுமா? தாக்குனா அடி பயங்கரமா விழுகும். எப்படியோ ஒரு பேக்கப் கிடைச்சா அடி விழுகும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இந்த காலகட்டங்கள்ல இவர்கள் போர ஆரம்பிச்ச காலகட்டத்துல கத்தார்ல மிகப்பெரிய அளவுல பல விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பல விஷயங்களுக்காக அதாவது ஆப்கான் தாலிபான்கள், கத்தார் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்ந்து பேசும்போது, இன்னொரு ஆளும் இருக்கார்கள். யாரு அப்படின்னு பார்த்தா, இந்தியாவோட ஆட்கள் உட்கார்ந்திருக்கார்கள். இந்தியாவோட ஆட்கள் உட்கார்ந்திருக்கும்போது, என்னெல்லாம் பேச வாய்ப்பு இருக்கு? ஒண்ணும் தேவையில்ல. என்ன பேசவும் நமக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஒரே ஒரு விஷயம் தான். பாகிஸ்தானை எதிர்த்து ஆப்கான் தாலிபான்கள் எப்படி செயல்படுவார்கள்? என்ன மாரியான கவுண்டர் பொசிஷன்? இந்த மாரி விவகாரங்கள் தான். அதே மாரி அடிப்படையில தாலிபான்கள் இப்ப உள்ள தாலிபான்கள் பாகிஸ்தான வெறுக்கிறார்கள். இந்தியாவ ஆதரிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா, தாலிபான்கள் வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவுல எந்த மாற்றமும் இந்தியா சொல்லல. அதாவது அவங்களுக்கு ஆப்கான் மக்களுக்கு குடுக்கக்கூடிய உதவிகள்ல எந்த மாற்றத்தையும் இந்தியா கொண்டு வரல. எல்லாமே அதே ஃப்ளோல தான் போது. அதே வேகத்துல தான் பம்ப் ஆகுது. இதுவே பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் அப்படிங்கிறக்கு நல்ல சாட்சி. அப்படி இருக்கும்போது இந்த கத்தார்ல நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, இந்த மாரி 1000 பேச்சுவார்த்தை திரைமறைவா நாள்தோறும் நடக்குது. வெளிப்படையாவும் நாள்தோறும் நடக்குது. இப்ப இந்த பர்ட்டிகுலர் ஜோன் அப்படிங்கிறது, பாகிஸ்தான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல 1, 2 இடங்கள்ல தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி தாக்குதல் நடத்தினா, திருப்பி வாங்கி கட்டிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதத்தான் இந்த சந்திப்புகள் உறுதிப்படுத்துது. அதோட மட்டும் நிக்க போறது கிடையாது. ஆப்கான் தாலிபான்கள வச்சு பாகிஸ்தானுக்கு ஒரு சைடு அந்த எல்லைகள்ல முடிவுரை பெருசா எழுதவும் இந்தியா தயாராயிருச்சு. இதுக்கான ஆதரவு, எதிர்ப்புகள குறைக்கிறது, இந்த மாரி வேலைகளும் சிறப்பா ஓமன்ல திரைமறைவுல நடந்துகிட்டு இருக்கு. அதுல பயங்கரமான மைலேஜ நோக்கி போயிருச்சோ என்னமோ, வெளிப்படையா கத்தார்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இந்தியா உட்கார ஆரம்பிக்குது. இந்தியாவ பொறுத்தவரையும் இத வெளிப்படையா சொல்லப் போறதில்ல. ஆனா, ஆப்கான பொறுத்தவரையும் இந்தியா உட்கார்ந்திருக்கு. இந்தியாவோட பல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத வெளிப்படையா சந்தோஷமா அறிவிச்சுட்டு போறார்கள். இந்தியாவோட சம்மதத்தோட. எப்பயுமே இந்த மாரி விஷயங்கள ஏஜென்சிகள வச்சு பிரேக் பண்றதுக்கு பதில் சம்பந்தப்பட்ட தாலிபான்கள வச்சே பிரேக் பண்ணா அப்படிங்கிற மாரி இந்தியாவோட நிலைப்பாடு. முழுக்க முழுக்க நம்ம ஒரு எல்லைகள்ல, அதாவது பாகிஸ்தானோட ஒரு சில எல்லைகள்ல உடைச்சு முன்னேறும்போதோ, இல்ல உடைக்க பார்க்கும்போதோ, இல்ல ஏதோ ஒரு பிரஷர டெவலப் பண்ணும்போது, இன்னொரு எல்லை தாறுமாறா ரணகளமா இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதுக்கான முதல் படி, கடைசி படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே திரைமறைவுல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி திரைமறைவுல ஓடிக்கிட்டு இருக்கும்போது, பாகிஸ்தானோட கெட்ட நேரம் எங்க நம்ம பெரிய அளவு ஆப்பு வைக்க தயாரா உட்கார்ந்திருக்கோமோ, அந்த இடத்த நோக்கியே போயிருக்காய்ங்க. ஆப்கான் தாலிபான்கள நோக்கியே போனது. அப்படி பாகிஸ்தான அந்த இடத்துல தள்ளிட்டு போனதோட, முழு பெருமையும் சீனாவ தான் சாரும். இப்படி 2 பாவிகளும் சேர்ந்து ஒரே நேரத்துல அவன இவன் தள்ள, இவன அவன் தள்ள அப்படிங்கிற மாரி குழிக்குள்ள உழப்பறத இந்த உலகம் பார்க்க தான் போகுது.